2 சாமுவேல் 4வது அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. வசனம் 1. அபர்னார் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபொழுது அவன் கைகள் திடனற்று போயிற்று. இஸ்ரவேல் எல்லோரும் கலங்கினார்கள். And when the Saul's sons hear that his Abner wasn't dead in the Hebron, his hands were his feeble, and all these Israelites were then troubled. வசனம் 2. சவுலின் குமாரனுக்கும் படைத்தலைவரான 2 பெயர்கள் இருந்தார்கள். ஒருவனுக்கு பெயர் பானா, மற்றொருவனுக்கு பெயர் ரோகாப். அவர்கள் பெஞ்சமினின் புத்திரர்களில் பேரோத்தியனாகிய ரிம்னோனின் குமாரர்கள். பேரோத்தும் பெஞ்சமினிற்கும் அடுத்ததை எண்ணப்பட்டது. And Saul's son and had 2 men that were captains of the bands. That names of the ones was Banan, another's names of this the Ribcheva. The sons of the Nimon have these children of this Benjamin. For Bere also was an Rican to the Benjamin. வசனம் 3. பேரோத்தியர் கீர்த்தியருமுக்கும் ஓடிப்போய் இந்த நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரித்தார்கள். And the Proteats fall go to Kitium, and were then sojourner there until this day. வசனம் 4. சவுலின் குமாரர்கள் யோனத்தானுக்கும் 2 காலாலும் மூடானுமான ஒரு குமாரன் இருந்தான். சவுல் யோனத்தானும் மடிந்து செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்திலே அவன் விழுந்து மூடனானான். அவனுக்கு மோவாபிபேசேத் என்று பெயர். Jonathan, Saul's son, had and the sons that was and Lema Abisphad. He was 5 years old when these tidings come, and Saul's and the Jonathan about him Jerah, and his nurse took him up fair. And it's come to pass, as he made us to fall, that he fall and became lame, and his name was an Moabites. வசனம் 5. பேரோத்தியனான அந்த ராமோனியின் குமாரனாகிய ரோகாபும் பானானும் போய் இஸ்போத்தை மத்தியானத்திலே வெயில் நேரத்திலே படுக்கையின் மேலே சயனித்து இருக்கும்போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து, and the sons of this Rama Birati, Rechab, and Benot went and calmed about this day to house of this is born who lay and the bed of the noon. வசனம் 6. கோதுமை வாங்க வருகிறவர் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலேயே குத்தி போட்டார்கள். பின்பு கோபுரம் அவன் சகோதரன் பானானும் தப்பி ஓடினார்கள். And the come there into this madest have this house of this to God they were haven't wretched what and they smite him and under that his feet rape and Rechab and Banan his brothers escaped. வசனமேல் அவன் தன் பள்ளி அறையில் தன் கட்டிலின் மேலே படுத்து இருக்கும்போது அவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அந்தர வெளிகளில் வழியாய் நடந்து For when these come into the house of he lay
hand this bad in this bad chamber, and this is made him and the slave. Him and the behold behanded him, and took his hand and get in them away to God the plan all night. வசனம் 8. எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்திலே இஸ்போத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்துருக்களாயிருந்த சவுலின் குமாரர்களாகிய எஸ்போத்தின் தலையை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கைகளில் அவன் குடும்பத்தாரின் கைகளிலும் பழி வாங்கினோர் என்றார்கள். And they forgot and this head of this Esboset. And David shewed the earbone, and said unto the kings, and behold, this head here have this is born, the sons of Saul and in the enemy. We forgot this life, and this the Lord, and hidden heaven gave my Lord and the king. This day have the souls and have this seed. ஆனாலும் தாவீது எப்பர்னாரான ராமானின் குமாரனாகிய ரோகோபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரயுத்தரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறதை கேளுங்கள். And David answered and Rechab and Panan his brother and the sons Rama the Brerites, and said unto them, as the Lord and liveth, who hate and redeemed my soul out of this all delirious state. வசனம் 10. இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறான் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்த தனக்கு வெகுமானமான கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்கலிலே கொன்று போட்டேன். When one told me and saying, behold, Saul is dead, taking should have and forgot good and thinkings, I took hold and of this and slave him and eagerly proven true God that is will have and given him and reward for these deedings. வசனம் 11. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேலே படுத்து இருந்த நீதிமானான கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகம் ஆக்கினை செய்ய வேண்டுமென இப்பொழுது நான் அவருடைய இரத்தப்பழியை உங்கள் கைகளினாலே வாங்கி உங்களை பூமியில் இருந்து அடித்து போடாது இருப்பேனோ என்று சொல்லி, how much and more when he is wicked man I have thus slain, how like those in frozen in his own house upon his bed, shall not therefore now and recur his blood have these your hands and taken your way and from this earth. வசனம் 12. அவர்கள் கொன்று போடவும் அவர்களை கைகளையும் கல்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் வேகத்தாருக்கு கட்டளையிட்டான். எஸ்போனித்தின் தலைவனாகிய எடுத்த எப்ரோனில் இருக்கிற அப்ரனாவின் கல்லறையிலேயே அடக்கம் பண்ணினார்கள். And David commends his young man, and they slave and them, and cut off their hands of this their and fat, and hanged them up over the pool in his sermon. But they took the hands of this his bow, and buried it in the sepulchre of the upper in the Hebron. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு டியூட்டிக்கு போனேன். அந்த டியூட்டி கஸ்டமர் பிளேஸ் எக்மோர். பார்த்திங்கன்னா நல்ல கஸ்டமர். டியூட்டி அட்டன் பண்ணி 3 hour கூட ஆகலை. ஆனால் எனக்கு 435 ரூபா வந்தது. 50 கஷ்டப்பட்டு கொடுத்தாரு. அந்த கஸ்டமர் டியூட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக கண்ணா வீட்டுக்கு போனேன். கண்ணா வீட்டில் உட்காந்து படம் பார்த்தேன். கண்ணா தாய் பாஸ்லாம் இருந்தான். அந்த பசங்க வந்திருந்தாங்க. பசங்களாம் கேம்ஸ் யூடியூப்ஸ் வேஸ்ட்டாக பார்த்துட்டு நேரத்தை வீண் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம பிறருக்கு நல்லா கற்றுக் கொடுக்கணும், நம்ம என்ன கற்றுக்கணும் டெய்லியும் அப்படின்றத அவங்களுக்கு சொன்னேன். அப்படியே அங்கேருந்து கண்ணன் நானும் வெளியே வந்து
சில இடங்கள பார்த்துட்டு இருக்கும்போது, சில இடத்த சுற்றி போயின்னு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கால் பண்ணி இன்றைக்கி சீக்கிரமாகவே பிக்கப் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. போய் என் ஒய்ஃப் கூட போயிட்டான். நாங்கள் கரெக்டாக எம்ஆர் நகரில் ஒரு பழமுதிர்ச்சி நியூவாக ஓப்பன் பண்ண போகிறாங்க 14ஆம் தேதி. அதை பார்த்தோம். அங்கேருந்து அவன் போயிட்டான். நான் அங்கேருந்து நேராக போயிட்டு எனக்கு ஃபுட் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து ஃபுட்டை ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு ப்ரெட் சாப்பிட்டுட்டு ஹாரி பாட்டருக்கு போட்டுட்டு உட்காந்துருந்து ஒரு மூவியை ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். அது ஒரு அமெரிக்கன்ஸ் மூவி. அவங்க சுரங்கத்தை தோண்டும் போது சுரங்கத்துள்ள மாட்டிக்கிறாங்க. மீத்தேன் வாயு வெளியே கசிஞ்சு அந்த கசிவில் அவங்க வச்சுருந்த ஒரு ஜென்ரேட்டராக ஏதோ ஒரு அந்த இதில் பட்டு ஜென்ரேட்டர் வெடித்து உள்ள நிறையா இடத்துல கல் சரிஞ்சு அவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் அந்த படம். அந்த படத்தில் ஒருத்தர் அந்த கல் வந்து கையில் விழுந்து கை மாட்டிக்கும். அந்த கை மாட்டினால அவர் என்ன ஹெல்ப் பண்ணுவார்னா ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவார். இந்த கல்லை எடுக்கிறதுக்கு அந்த வெடி மருந்து இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த படத்தில் அவங்க மீட்கப்படுறாங்க. ஒருத்தர் தெய்வ நம்பிக்கையுமே இல்லாதவர், அவரும் ஒரு தெய்வ நம்பிக்கையை அந்த லாஸ்ட்டில் வெளிக்காட்டுற மாதிரி அவர் ஒரு காரில் சிலுவையை தொங்க இருக்கும். ஆனால் அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாதவர், அப்படிப்பட்டவர். அந்த படத்தில் நிறைய பேர் அந்த இடத்துல அந்த படத்தில் மாட்டின்னு இருக்கும்போது இந்த பரமண்டலத்தில் இருக்கிற அந்த பிரேயரை வந்து வாசிப்பாங்க. நான் ரெகுலராக வாசிக்கிறது. அதாவது அது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். அந்த இடத்துல வந்து அவங்க தேவனை முழுமையாக நம்புகிறாங்கன்றது வந்து அந்த இடத்துல தெரியுது. தேவன் காப்பாற்றுறாரு. அங்கே காற்று வசதியும் கிடையாது. மீத்தேன் வாயுடைய அந்த காற்று கலந்துருக்கனால அதை சுவாசித்தா நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். காற்று இல்லாதனால நம்ம இறந்தும் சீக்கிரமாக போயிடுவோன்றதை அந்த இடத்துல அந்த படத்தில் காட்டுவாங்க. சுரங்க வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது அதில் தெளிவாக காட்டப்படும். அந்த படத்தை முடித்து இருக்கும்போது எங்கள் பெரியப்பா கால் பண்ணி என்கிட்ட பேசினார். நீ ஏன் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுமையாக இருக்க, சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நீ இந்தியாவிலே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றாரு. என்னோடய ஐடியாவே வேறு. நான் வந்து ட்ரக் டிரைவராக கனடா போகணும் ஐடியாவில் இருக்கேன். இல்லாட்டி யூரோப் போகணும். எதனா ஒரு நல்ல கண்ட்ரியில் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இதான் என்னோடய ஐடியா. உனக்கு 35 வயசுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு கேட்டார். இதை நான் போகிற சர்ச் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அமெரிக்கன் கல்ச்சர் சர்ச். அந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் மதர்ஸ் வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அவங்களும் வந்து பெருசாக பிள்ளைங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த இந்தியன் கல்ச்சர்ஸில் பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பேரண்ட்ஸ். உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ணி போன என் தங்கச்சி சரி, அவள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வாழ்க்கை கரெக்டாக சரி கரெக்டாக வந்து இது பண்ணாதனால இப்போ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா ஒன்ஸ் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருத்தங்க கோல்ஸ் வச்சுருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையில் இந்த கோல்ஸ், நான் வந்து ட்ரக் டிரைவராக போகணும். இப்போதைக்கு எனக்கு கார் டியூ 1 இயர்க்கு இருக்குது. இந்த டியூவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இருக்க என் சொந்த வீட்டிலேருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு அந்த வாடகை வீட்டில் வாழ்ந்து அங்கேருந்து நான் என்னுடைய ஃபாரின் ட்ரிப்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் சரி செய்ய போகிறேன். இதுதான் என்னோடய வாழ்க்கையோட கோல்ஸ். இப்போ அதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என் சர்ச்சு மட்டும்தான். அந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன், அங்கே நல்ல ஒழுக்கங்களை கற்றுட்டுருக்கேன். இவங்க அந்த சர்ச்சுக்கு நீ போகாத அப்படின்றது தான் எங்களோட கோல். நான் போவேன். அந்த சர்ச்சிலேயே சீக்கிரமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு சீக்கிரமாக நான் இந்த கண்ட்ரியை விட்டு போகணும். அதான் என்னோடய ஆசை. இதுக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, அந்த தடைக்கெல்லாம் முறியடிப்பார் கடவுள். எனக்கு ஏன் இது இப்படி தோணுதுன்னா, இந்த ஒரு கல்ச்சர்ஸ் எதுவுமே சரியில்லை இந்தியாவில். என்ன சரியில்லைன்னா, ரொம்ப ஓவர் அன்பு. அந்த அன்புனால் பசங்க பார்த்திங்கன்னா அவங்க சொந்த காலில் நிற்காமல் பெற்றோரை பேஸ் பண்ணி நிற்கிறனால அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது. இந்த ஊர்லேயும் ஃபாரின் மாதிரி நிறைய டைவர்ஸ் வருது. டைவர்ஸ்னு ஒன்று முற்றிலுமாக தவிர்க்கணும். அதை சட்டத்துலேருந்து எடுத்துடணும். என்னோட இது.
அதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைக்கிறதுக்கு தான் நம்மளாக தேர்ந்தெடுக்கணும். பெற்றோர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு தேர்ந்தெடுத்துட்டு இப்படி முடிவு வந்து பேடாக இருக்கக்கூடாது. அது வெற்றிகரமாக இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.